அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு தூக்கி எறிஞ்ச வேஸ்டான டப்பா. இது இப்ப பென் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்க. இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஒர்க்கை ஸ்மார்ட் ஆக்கும். அந்த அளவு இதில் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. மொத்தத்தில் எல்லாமே பழைய பொருட்களை வச்சு செஞ்சது. இதில் பென் இருக்குது, பென்சில் இருக்குது, எரேசர் இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது, ரப்பர் பேண்ட் இருக்குது, ஸ்டாப்லர் பின் இருக்குது, ஜம்ப் கிளிப் இருக்குது, குண்டூசி இருக்குது. எங்கப்பா நீ சொன்னதுல பென் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்வீங்க. கண்டிப்பா அதுக்குள்ளார எல்லாமே இருக்கு. இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இப்ப வீடியோக்குள்ள போலாமா? சரி வா போலாம். போலாம். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த மாதிரி ஒரு தீந்து போன மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளார இருக்கிற ரீஃபில் டிப் போர்ஷன் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மார்க்கர் கேப் லாக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது. இந்த டிப்பை இதோட கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஜம்ப் கிளிப் எடுத்திருக்கேன். இதை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாக்க நம்ம அர்ஜென்ட்டில் தனித்தனியாக ஒன்று தேட வேணாம். இதை இந்த பென் ஹோல்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். இது குப்பையில் கிடந்த டப்பா தான். இதை தான் இப்போ பென் ஹோல்டராக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி ஒரு கலெக்ஷனாக அந்த பென் ஹோல்டரில் வைக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. வீடியோவோட எண்டில் பாருங்கள், இதோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி ஒரு கலெக்ஷனாக அந்த பென் ஹோல்டரில் வைக்க போகிறோம். அடுத்து இந்த மாதிரி வீட்டில் குட்டி குட்டியாக நிறைய பென்சில்கள் சேர்ந்துருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டாக ஒரு நாளைக்கு தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா இதை இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இது இன்னும் சின்னதாக வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது இந்த கேப் எந்த இடத்துல லாக் ஆகுதுன்னு. அது இந்த இடத்துல தான் லாக் ஆகுது. ஓகே, இந்த போர்ஷனை இதோட கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த குட்டி பென்சிலை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு இந்த எண்டில் கொஞ்சம் நம்ம சைஸை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சைஸை சின்னதாக்கியாச்சு. இப்போ கேப்பை போட்டு விட்டுலாம். இப்போ இந்த பென்னை வச்சு இன்னும் எவ்வளவோ எழுதலாம். இதையும் நம்ம பென் ஹோல்டரில் கலெக்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பென்னோட கேப் ஒன்று எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த பென்சிலில் இந்த எண்டில் ஒரு எரேசர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எரேசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கட் பண்ண கேப் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பென்னோட திக்னஸை நம்ம சின்னது பண்ணிக்கணும். ஓகே, இந்த பென்சில் இப்போ இந்த கேப்பில் ஃபிக்ஸ் ஆகுது. அடுத்து எங்கிட்ட பிஞ்சு போன எரேசர் ஒன்று இந்த மாதிரி இருக்குது. அதை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. பிஞ்சு போன எரேசரை யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அதே சமயம் எரேசரை நம்ம ஒரு இடத்துல வச்சு எடுக்கிற டைமும் மிச்சம். சமயத்தில் எங்கேயாவது வேறு இடத்துல வச்சிடோம்னாக்கா தேடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். இதில் உள்ள ரீஃபில்லாம் தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ இந்த பாட்டம் போர்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஒரு தெர்மோகோல் பீஸ் எடுத்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்து இந்த மாதிரி குண்டூசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு குண்டூசி கிடைக்கும். இதையும் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கலெக்ஷனோட சேர்த்து வச்சிடலாம். தேடாமல் குயிக்காக எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கடைசியாக அந்த பென் ஹோல்டரை டெக்கரேட் பண்ணுறதுக்கான கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான டைம் வந்தாச்சு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரசன்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிம்பிள். இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஓகே, டோட்டலாக இப்போ அதோட அப்பியரன்ஸ் மாறிட்டு சூப்பராக இருக்குல்ல.
இந்த மாதிரி நம்ம இந்த பென் ஹோல்டரில் வச்சுருக்க கலெக்ஷன் நம்ம ஒர்க்கை ரொம்பவே ஸ்மார்ட் ஆகும். ஒன்றுத்தையும் ஒரு இடத்துல தனித்தனி இடத்துல வச்சு நம்ம எடுக்கிற டைம் மிச்சமாகும். சமயத்தில் இதெல்லாம் தேடி சில பேர் டென்ஷனாக கூட ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்க்கப்படலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக குப்பைக்கு போகிற பொருள் தான். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் அப்படியே தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.